கிளாஸ்லயே ட்ராப் ஆகி இருக்கிற மாதிரி நீங்க என்னைக்காவது வருத்தப்பட்டிருக்கீங்களா? அப்ப இந்த வீடியோல வெல்த் பில்ட் பண்ண நம்மள தடுக்கிற ஜெனரலா இருக்கிற ஒரு 4 பிக்கஸ்ட் ஃபினான்ஷியல் மிஸ்டேக் என்னன்றத பார்ப்போம். மிஸ்டேக் நம்பர் 1, ஹோம் லோன். நீங்க 55 லட்சத்துக்கு எடுக்கிற ஹோம் லோன் உங்களுக்கு 20 இயர்ஸ்ல 86 லேக் வரைக்கும் நீங்க கட்டியிருப்பீங்க. அதுவும் இப்ப ரைசிங் இன்ட்ரெஸ்ட் ரேட் வச்சு பாத்தீங்கன்னா உங்க இஎம்ஐ இதை விட அதிகமா போக கூட சான்ஸ் இருக்கு. ரிட்டையர்மெண்ட் வரைக்குமே நீங்க டெப்ல ஸ்டக் ஆகி இருக்கிற சான்ஸுமே இருக்கு. மிஸ்டேக் நம்பர் 2, கார் லோன். ஒரு 10 லட்சத்துக்கு கார் லோன் எடுக்கிறீங்கன்னா மந்த்லி இஎம்ஐ 15,000 rupees 8 இயர்ஸ்க்கு கட்டுற மாதிரி இருக்கும். இதுல ஃபியூயல், இன்சூரன்ஸ், மெயின்டெனன்ஸ் எல்லாம் சேர்த்துக்கிட்டீங்கன்னா மந்த்லி 25,000 rupees ஒரு டெப்ரிஷியேட்டிங் அசெட்லயே ஸ்பெண்ட் பண்றீங்க. நிஜமாலே இது வர்த் தானா? மிஸ்டேக் நம்பர் 3, என்டோமெண்ட் பாலிசி. நீங்க ஒரு 5 to 6% ரிட்டர்ன் கொடுக்கக்கூடிய பாலிசிக்கு ஹை பிரீமியம் கட்டுறீங்க. வென் ஸ்மார்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் ஆல்ரெடி மார்க்கெட்ல இருக்கும்போது ஏன் இந்த மாதிரி லோ ரிட்டர்ன் பிளான்ல நம்ம மணியை நம்ம லாக் பண்ணி வச்சுக்கணும்? அண்ட் மிஸ்டேக் நம்பர் 4, கிரெடிட் கார்டு டெப்ட். 36 to 45% ஆனுவல் இன்ட்ரெஸ்ட் ரேட்டோட நீங்க ஒரு 50,000 rupees பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா அதுக்கப்புறமா பெரிய பிகர் எக்ஸ்பென்ஸா தான் வந்து நிற்கும். இந்த மாதிரி சைலண்ட் ட்ராப்ல இருந்து ஃபர்ஸ்ட் நம்ம பிரேக் ஃப்ரீ பண்ணணும். ஏன்னா ரியாலிட்டி பாத்தீங்கன்னா இந்த ஃபினான்ஷியல் ஹேபிட்ஸ் தான் உங்களை பேச்செக் டு பேச்செக் ஸ்டக் ஆகியே வச்சிருக்கு. இதுல இருந்து எப்படி வெளில வரணும்னு நினைச்சீங்கன்னா எங்க பயோல இருக்க லிங்க்ல போய் ஒரு ஃப்ரீ கன்சல்டேஷன் எங்களோட சர்டிஃபைட் ஃபினான்ஷியல் பிளானர்ஸோட நீங்க புக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ட்ராப்ல இருந்து எப்படி எஸ்கேப் ஆகுதுன்றதை நீங்க கத்துக்கலாம்.